ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் எங்களுக்கு ஃபஸ்ட்டு வீடியோ. எல்லோரும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டுடே சண்டே. இப்போ நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டுக்கு தாங்க. எங்கள் வீட்டு பக்கத்துலேயே ஒரு மார்க்கெட் இருக்குது. இப்போ அங்கே தான் போயிட்டுருக்கோம். மார்னிங்கே போனோம்னா கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான வெஜிடபிள்ஸ்லாம் கிடைக்கும், நிறையவே வாங்கிக்கலாம். மார்க்கெட் வந்துட்டோம். மார்க்கெட்டில் எப்பயும் போல் ரொம்ப கூட்டமாகவே இருந்தது. இன்றைக்கி ரொம்பவே கூட்டமாக இருந்துச்சு. சரி சீக்கிரம் வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானே என் ஹஸ்பண்டும் வாங்க போனோம். வெஜிடபிள்ஸ்லாம் ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாகவே இருந்துச்சுங்க. நான் சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம், அப்புறம் உருளைக்கிழங்கு இதெல்லாம் வாங்கிட்டு, தம்பிக்கு கேரட்னால் ரொம்ப பிடிக்கும், அவனுக்காக கேரட் வாங்கினேன். கேரட் போட்டு சாதம் செஞ்சு கொடுத்தா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவான். அவனுக்காக தான் நான் கேரட்டே வாங்குகிறேன். கேரட் 2 பிளேட் எடுத்தேன். ஒரு பிளேட் 20 ரூபா. இங்கெல்லாம் கூறுதாங்க. ஒரு பிளேட் வந்து 20 ரூபா சொல்லுவாங்க. கேரட் வாங்கிட்டு சரி வேறு வெஜிடபிள்ஸ்லாம் வாங்கலான்னு சொல்லிட்டு போனேங்க. வெண்டைக்காய் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. சரி வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 1/2 kg வாங்கினேன். நம்மளாவே இந்த மாதிரி எடுத்தோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நல்ல காயாக பார்த்து எடுத்துக்கலாம். கூரில் எடுத்தோம்னா ஒரு சில காய் முத்துனதாக இருக்கும். இந்த மாதிரி எடுத்தால் நல்லாயிருக்கும். இந்த பாட்டிகிட்ட தாங்க நான் எப்போயுமே வெஜிடபிள்ஸ் வாங்குவேன். ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த பாட்டிக்கிட்ட. இந்த பாட்டிகிட்ட எல்லா காயுமே இருக்கும். எல்லாமே ஒரே இடத்துலையே வாங்கிக்கலாம். ரைட் சைடில் பார்த்திங்கன்னா இன்னொருத்தவங்கக்கிட்ட வாழைக்காய் வாங்கினோம். வாழைக்காய் வந்து பஜ்ஜி போட்டு கொடுத்தா தம்பிக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் வாழைக்காய் வாங்கிட்டு புடலங்காய், கத்திரிக்காய் இதெல்லாம் வாங்கினோம். கத்திரிக்காய் வந்து 10 ரூபா தான் சொன்னாங்க. பரவாயில்ல, எப்போயுமே 20 ரூபா சொல்லுவாங்க. இந்த ஆன்ட்டிக்கிட்ட 10 ரூபா தான். முட்டைக்கோஸ் வாங்கினோம். முட்டைக்கோஸ் வந்து எடை கணக்கு தான். வாங்கிட்டு பச்சை மிளகா வாங்கினேங்க. பச்சை மிளகா 20 ரூபாய்க்கு தான் கொடுத்தாங்க. பச்சை மிளகா வாங்கிட்டு தேங்காய் வாங்கலான்ட்டு போனோம். தேங்காய் வந்து 3 காய் 50 ரூபா, ஒரு காய் எடுத்தால் 20 ரூபான்னு சொன்னாங்க. காலிஃப்ளவர் வாங்கினோம். காலிஃப்ளவர் 70 ரூபா சொல்கிறாங்க. எல்லாமே ரொம்ப ரேட்டு கூடி போச்சுங்க. சரின்னு சொல்லிட்டு லெமன் வாங்கலான்னு போனோம். லெமன் வந்து 3 லெமன் 20 ரூபான்னு சொன்னாங்க. லெமன் வாங்கிட்டு தக்காளி வாங்கலான்னு போனோங்க. தக்காளி நல்லா இருந்துச்சு. தக்காளி வந்து ஒரு கிலோ 50 ரூபான்னு சொன்னாங்க. சரின்ட்டு 2 கிலோ வாங்கினேன். தக்காளியோட ரேட் கூடிக்கிட்டே இருக்குங்க. எப்போ ஏறும்னே சொல்ல முடியாது. அதனால் சரி 2 kg வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினோம். அந்த அக்கா நீங்களாகவே எடுங்கன்னு சொல்லிட்டாங்க. நானே என் ஹஸ்பண்டும் உட்காந்து எடுத்துகிட்டு இருந்தோம். தக்காளி வாங்கிட்டு சோளக்கருது விற்றுட்ருந்தாங்க. சரி சோளக்கருது வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். சோளக்கருது பார்த்தா 3 பீஸ் வச்சுருந்தாங்கங்க. 30 ரூபா சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு சோளக்கருது வாங்கினோம். சோளக்கருது வாங்கி முடிச்சுட்டு கடலக்காய் விற்றுட்டு இருந்தாங்க. சரி கடலக்காய் வாங்கலான்னு போனோம். படி 20 ரூபா சொல்கிறாங்க. முன்னையெல்லாம் 3 படி 50 ரூபான்னு தாங்க விற்பாங்க. இப்போல்லாம் படி 20 ரூபான்னு சொல்கிறாங்க. எல்லாமே ரேட் ரொம்ப கூடி போச்சுங்க. என்னங்க பண்ணுறது? சரின்ட்டு 2 படி வாங்கினேங்க. 2 படி வாங்கிட்டு பட்டாணி விற்றுருந்தாங்க. பட்டாணி நல்லா இருந்துச்சு. பட்டாணி ஒரு பாக்கெட் வாங்கிட்டு சமோசா வடையெல்லாம் வாங்கிட்டு நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறப்பா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வெஜிடபிள்ஸ்லாம் வாங்கிட்டு நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். டாட்டா பாய்.